ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ராஜ்குமார் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, எப்படி ஏசியை அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏசி வந்துட்டு ப்ளூ ஸ்டார் 1.5 டன் ஏசி. இது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நான் காட்டுற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணி உள்ளே விட்டதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்டரில் வச்சு அதில் ஒரு வேளை பவர் வருதா இல்லை பாடியிலேருந்து இதில் சப்ளை வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்டர் வச்சு செக் பண்ணணும். அப்படி வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில டைம் பாடியிலே வந்து சப்ளை வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு டெஸ்டரை வச்சு அதில் ஏதாவது சப்ளை வருதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்போ கை வைக்கிற பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்துட்டு நம்ம ஏசியில் வந்துட்டு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்காக யூஸ் பண்ணுற வால்வு. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதே சமயத்தில் அந்த மேலே இருக்கிற 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நட்டு இருக்கும். அந்த நட்டு இருக்கிற இடத்த ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 நட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து அலைன் கீ இருக்கும். அந்த அலைன் கீயை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு கேஸை வந்துட்டு கம்ப்ரஸர்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். கேஸை அவுட்டோரில் இருக்கிற கம்ப்ரஸரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏசியை ரன் பண்ண வேணும். ரன் ஆகும்போது தான் வந்துட்டு கம்ப்ரஸர் வந்து என்ன பண்ணணும்னா கேஸை ஒரு பக்கம் உறிஞ்சும் ஒரு பக்கம் தள்ளும். ஃபஸ்ட்டு நம்ம தள்ளுற பக்கத்தை க்ளோஸ் பண்ணிடணும். அதான் வந்துட்டு இந்த பக்கம் நான் வச்சுருக்க இடம். அந்த பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதாவது கேஸை தள்ளுற பக்கத்தை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய பைப் இருக்கும். அதான் வந்துட்டு கேஸை உறிஞ்சிற இடம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டோர் ஆகும்போது வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல நம்ம லாக் பண்ணிடணும். சரி, நான் சொல்லும்போது வந்துட்டு ஆஃப் பண்ணிடு, ஏசி ஆஃப் பண்ணிட்டு இப்போ இல்லை சொல்லும்போது ஆஃப் பண்ணிடு. இப்போ வந்துட்டு உள்ளே வந்துட்டு அனுப்புகிற லைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டைட்னஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சின்ன பக்கம் போட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னும் டைட்னஸ் வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு அந்த உள் பக்கமும் இருக்கிற கேஸ்லாம் வந்துட்டு இந்த பக்கம் வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ கம்ப்ரஸர் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது வந்துட்டு இந்த பக்கம் ஸ்டோரேஜ் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் வந்து கரெக்டாக பார்த்து லாக் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த இன்வெர்ட்டர் இல்லைப்பா, இன்வெர்ட்டர் கிடையாது. இல்லை இப்போ உள்ளே ஏறிடுச்சா? உள்ளே ஏறி ஸ்டோர் ஆகிடுச்சா? இப்போ லாக் பண்ணுறேன். அப்படி தான் வரும். இது இதோட ரொம்ப லென்த்தாக இருக்கும். அது வரைக்கும் போயிருந்தா இருக்கும் செக்ஷன் ஏற்றணும். ஸோ டப்புன்னு லாக் பண்ண முடியாதுன்றதுனால வந்துட்டு ஓரளவுக்கு முன்கூட்டியே கொஞ்சம் வரைக்கும் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு முடியும் போது வந்துட்டு டக்குன்னு லாக் பண்ணுறதுக்காக. ஆஃப் பண்ணுறோம், பிரேக்கர் ஆஃப் பண்ணி டக்குன்னு. இப்போ வந்து கேஸ் வந்துட்டு எல்லாமே இதுக்கு உள்ள கம்ப்ரஸர் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிடுச்சு. இந்த வீடியோவில் 1/4 இன்ச்சஸ் 1/2 இன்ச் பைப்பு அப்புறமா இன்புட் சப்ளை கேபிள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரிமூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன் அதை நான்.
பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவைப்படுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.